இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ட்ராமானே சொல்லலாம். முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய ஒரு கதை. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய கைத்துப்பாக்கி லைசன்ஸோடு வச்சுருக்கவங்க எல்லாம் வந்து ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி, அது ஒரு ரூல். அதன்படி வந்து மன்சூர் அலிகான் அது வந்து தன்ட்ட இருக்க துப்பாக்கியை கொண்டு வந்து ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணுறார். அவர் உள்ளே வரக்கூடிய காட்சியை வழக்கம் போல் அவர் வந்து என்னென்ன இப்போ தம்மத்தினாவட்டா உள்ளே வருவார், சரண்டர் பண்ணுவார், போயிடுவார். இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் திருமலிசை போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க, திருமலிசை போலீஸ் ஸ்டேஷன். இதில் வந்து நம்ம லால் வந்து போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஏட்டா இதே ஸ்டேஷனில் வேலை பார்த்து குப்பை கொட்டினவர். இன்னும் சில நாட்களில் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வரப்போகிறார். மேபி இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் அடுத்த ரிட்டையர்மெண்ட் வந்துடும். இதே போலீஸ் ஸ்டேஷனில் பயிற்சி இன்ஸ்பெக்டராக வர்றாரு தர்ஷன். அவரும் வந்து லாலுக்கும் உண்டான காட்சி வந்து ரொம்ப அற்புதமான அன்பு பிணைப்பாக ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மன்சூர் அலிகான் கொண்டு வந்த துப்பாக்கி வந்து காணாமல் போயிடுது. இந்த எலெக்ஷனில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாயை டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல் தாதாவாக இருக்கக்கூடிய சுஜித், உள்ளூர் தாதாவாக இருக்கக்கூடிய கனகு அப்படிங்கிற பெயர் கொண்ட நம்ம நடிகர் சுஜித் தான் அந்த ரோல் பண்ணியிருக்காரு. பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து பணத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக வந்து 10 கோடி ரூபா எடுத்து வச்சிருக்காரு. ஒரு பக்கம் துப்பாக்கி காணாமல் போகுது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஒரு விபத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த டீம் வந்து 10 கோடி ரூபாயும் ஆட்டையை போட்டு போயிடுறாங்க. இப்போ சுஜித் வந்து 10 கோடி ரூபாயை தேடுறாரு. போலீஸ்காரங்க வந்து லால் அந்த இன்ஸ்பெக்டர் 2 பேரும் சேர்ந்து காணாமல் போன துப்பாக்கியை தேடுறாங்க. எலெக்ஷனுக்குள்ளே இந்த துப்பாக்கியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னா விசாரணை கமிஷன் அது இதுன்னு நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி ட்ராவல் ஆகக்கூடிய கதை